அல்ஹம்துலில்லாஹ் பரக்காத்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து முட்டை சேமியா சேர்க்குறேன். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நானும் அதில் ஒரு பட்டை துண்டு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு வெடிக்க விட்டுக்கலாம். அது வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போக வதங்கின பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். வந்து நம்ம கொஞ்சமாக பட்டை கிராம்பு தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தலை, தேவையான அளவு. நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ சேமியா போடுறோமோ அந்த சேமியாவுக்கு தகுந்த படி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் உப்பு போதுமானு குடிச்சு பார்த்துக்கோங்க. கடாய் வச்சு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி ஹீட்டானது முட்டை உடச்சி வச்சுக்கலாம். தேவையான உப்புத்தூள், வச்சு இப்போ சேமியா போட்டுக்கலாம். சேமியா போட்டுட்டேன். தண்ணி கொதிச்சு வச்சு சேமியாவை போட்டுட்டேன். ஒரு மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து கிண்டி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ அடுப்பை அமர்த்திட்டு இதை லெவல் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே புழுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சேமியா வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை பெல் ஐக்கானை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஃப்ரெண்ட்ஸ். பை. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.